சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். சின்னையா, அது போதும். சரி. இந்த ஆபத்து எங்க எப்படி யாரால வரும்னு தெரியாது. அதனால நீங்க கவனமா இருக்கிறதோட மட்டும் இல்லாம அத்தையையும் ஜாக்கிரதையா பாத்துக்கணும். என்ன இது? நம்ம வீட்டுல என்ன விசேஷம் நடந்தாலும் ஏதாவது ஒண்ணு செஞ்சுக்கிட்டே இருக்காங்களே. இன்னைக்கே கிரிஜாத்த பத்தியும் சம்பத் மாமா பத்தியும் அம்மா கிட்ட இப்பவே சொல்லி 2 பேரையும் வெளியே விரட்டி விட்டுறலாமா? இல்ல சின்னையா, இப்ப அத்தை கிட்ட எதையும் சொல்ல வேண்டாம். மாமாவோட நினைவுனால நல்லபடியா நடத்தி முடிக்கணும்னு அத்தை விரும்புறாங்க. அதனால இப்ப அவசரப்பட்டு எதையாவது சொல்லி அவங்க மனசை நம்ம குழப்ப வேண்டாம். நம்ம பாத்துக்கலாம் சின்னையா. சரி அபிமா, வா போலாமா? வா போலாம். சின்னையா, நாளைக்கு மாமாவோட நினைவு நாள்ல உங்களுக்கே பெரிய அதிர்ச்சியா இருக்கும். அதை இப்ப என்னால சொல்ல முடியல. வந்துட்டே இருக்கேன் சின்னையா. முதலாளி என்ன பண்ற? பூ சுத்திக்கிட்டு இருக்கேன் முதலாளி. என்ன காதலியா? இல்ல முதலாளி, தூண்ல தான். சொன்னா இதுல சுத்திட்டு இருக்கறியா? இல்ல வேற யார் சொன்னா? நானாவே சுத்துறேன் முதலாளி. பேர் தான் சுத்தா? தூண்ல நல்லா ஒரு இருக்கும். பேர் வைப்பியா? இல்லனா எடுத்துறேன் முதலாளி. பூ சுத்து. சரிங்க முதலாளி. சுத்துனதுக்கு அப்புறம் நேரா தொங்க விடு. சரியா? சரிங்க முதலாளி. சொல்றேன். என்ன முதலாளி அடிக்கிறீங்க? பிச்சி போறேன் பிச்சி. ஏன் பட்ட முதலாளி? டேய், என்னடா பண்ணிட்டு இருக்க? வணக்கம் முதலாளி. என்ன பண்ற? பூ சுத்திக்கிட்டு இருக்க. சுத்திக்கிட்டு இருக்கறியா? என்ன இதுக்கா? ஆமா, நம்ம எதுக்கு வந்தோம்? தோரணம் கட்ட. ஆமா. சரியா? தோரணம் கட்ட தான் வந்தோம். ஆமா முதலாளி. கட்டணும், தொங்க விடணும். சரியா? அதான் நம்ம வேலை. இதுக்கு ஏன் நீ சுத்திட்டு இருக்கற? சரி. ஏமாத்திட்டியா? இல்ல இல்லங்க முதலாளி. அப்புறம் என்ன சுத்திட்டு இருக்கற? ஒழுங்கா சுத்து. சரிங்க முதலாளி. ஒழுங்கா வேலையை பாரு. தொலைச்சு புடி தொலைச்சு சாப்பிடுறத. ஒழுங்கா வேலையை பாரு. ஐயோ, முடியலடா உங்களால. ஏய் அண்ணா, என்ன பண்ற? போன் பார்த்துட்டு இருந்தேண்ணா. அப்படி என்ன பாக்குற? அண்ணா, ரீல்ஸ் பார்த்துட்டு இருந்தேன். ரீல்ஸ் பாக்குறியா? பெரிய டிவி கொண்டு வந்தேன், பாக்குறியா? உக்கார்றா, உக்கார். ஏடா டேய், ஏற்கனவே என் பேர் கெட்டு கிடக்குதுடா. அதுக்கு நான் நல்ல பேர் வாங்க வேணாமா? நல்ல பேர் வாங்க விட மாட்டீங்களா? டே, பெரிய குடும்பம்டா, நல்ல குடும்பம்டா. ஏன்டா என் பேரை கெடுக்குறீங்க? அதுக்காக நான் உங்களை கூட்டி வந்தேன். கொண்டு போடுவோம். கொண்டு வேலையை பாடுறா. வேலையை பாடுறா. ஐயோ, டே தகப்பா, டே நேசமணி, ஏன்டா? என்ன தம்பி, வேலையெல்லாம் நல்லபடியா நடக்குதா? நல்லபடியா போயிட்டு இருக்கேன். சரி. அம்மா வணக்கம்மா. வாங்க மார்த்தாண்டம், எப்படி இருக்கீங்க? அம்மா நல்லா இருக்கறமா. இங்க பாருங்க, டெக்கரேஷன்லாம் நல்லபடியா இருக்கு. சரியா? ஓகேமா, சூப்பரா பண்ணிரமா. நல்லா பண்ணிரமா. சின்னம்மா வணக்கம். வணக்கம் அண்ணே. ஐயா சின்னையா வணக்கம்யா. அண்ணே வணக்கண்ணே. வணக்கம். வணக்கம். என்னண்ணே, அம்மா தோரணம் கட்ட உங்க ஆளுங்க மட்டும் தான் வந்திருக்காங்களா, இல்ல இந்த தடவையும் ரவுடி பசங்களை கூட்டிட்டு வந்தீங்களா? இல்லம்மா, அது ஒரு தப்பு நடந்து போச்சுமா. அம்மா, அவனுக்கு வேலை தெரியும்னு சொன்னவனே நான் சுதாரிச்சிருக்கணுமா. ஆனா தப்பு என் மேலதாம்மா. ஆனா இனிமேல தப்பு நடக்காதுமா, கண்டிப்பா நடக்காதுமா. அம்மா, ரேஷன் கார்டு, ஆதார் கார்டு, லைசன்ஸ், ஐடி கார்டு, ஈடி கார்டு எல்லாத்தையும் வாங்கி வச்சுக்கிட்டாம வேலைக்கே கூட்டி வந்திருக்கிறேன். இதா பாருங்க, சந்தேகம் வந்தா பாருங்க. இதா பாருங்க. ஏங்க, என்ன ஈஸ்வரி ரொம்ப உஷாரா இருக்கான். இப்ப என்ன பண்ண போறீங்க? அவ எவ்வளவு வேணா உஷாரா இருக்கட்டும், அத பத்தி எனக்கு கவலையே இல்லை. ஆனா அவ ரத்னவேல் பாண்டியோட கொலையை பத்தி ஏதாவது பேசினா ஒரு உயிர் காலி ஆயிடும். அதுக்கேத்த மாதிரி நான் அவளை விட ரொம்ப உஷாரா இருக்கேன்.
இந்தாங்கண்ணே. ஆமாம்மா இருந்தாலும் நீங்க கவனமா இருக்கணும். அம்மா ஆட்டுப்பாலையும் விளக்கு எண்ணெயும் மிக்ஸ் பண்ணி கண்ணில் போட்டுக்கிறோமா. ₹1 எங்கிட்ட தப்பிக்க முடியாதுமா, தப்பிக்க முடியாதுமா. வரமா சரிங்க. ஆ, சரிண்ணே சரிண்ணே. என்னங்க ம். போலீஸ் வருதுங்க. நீ பேசாம சைலண்டா இரு. வணக்கம் ஈஸ்வரி மேடம். வணக்கம் சார். என்ன திடீர்னு? ஒன்றும் இல்லை மேடம், இன்ஸ்பெக்டர் உங்க வீட்டுக்கு பாதுகாப்பு கொடுக்க சொன்னாரு. அதனால தான் நாங்கள் வந்திருக்கோம். நாங்கள் வெளியில இருக்கோம் மேடம். சரிங்க சார். என்ன ஈஸ்வரி, இவங்கள யார் வர சொன்னது? ஆ, இல்லத்த, நான் இன்ஸ்பெக்டர் கிட்ட போலீஸ் பாதுகாப்பே கேட்கல. அவர் எதுக்காக இவங்களை அனுப்பி வச்சிருக்காருன்னு தெரியலையே. அது சரி, நீயும் சொல்லலன்னா எதுக்கு இன்ஸ்பெக்டர் இவங்கள அனுப்பி வைக்கணும்? என்ன காரணம்? சரி, முதல்ல நீ இன்ஸ்பெக்டருக்கு ஃபோன் பண்ணி என்னன்னு கேளு. சரிங்க அத்தை. ஈசு ஒரு நிமிஷம் இரு. என்ன சின்னையா? நான் தான் இன்ஸ்பெக்டர் கிட்ட ஃபோன் பண்ணி நம்ம வீட்டுக்கு பாதுகாப்பு கேட்டேன். என்ன அழகு, என்ன பண்ணி வச்சிருக்க? எதுக்கு பாதுகாப்புக்கு கூப்பிட்ட? அம்மா, அப்பாவோட 25வது நினைவு நாள் நடக்க போகுதுல்ல, அதுக்கு பாதுகாப்பு வேண்டாமாம்மா? என்ன ஈஸ்வரி இதெல்லாம்? அத்தை, சின்னையா இன்ஸ்பெக்டருக்கு ஃபோன் பண்ணதெல்லாம் எனக்கு தெரியாது. அவர் என்கிட்ட எதுவுமே சொல்லல. சின்னையா, ஏன் என்கிட்ட கூட சொல்லாம இப்படி பண்ணீங்க? அது டேய், பதில் குடுறா. உன்கிட்ட தானே பேசிட்டு இருக்கோம். மா, நீயும் ஈசுவும் என் மேல எம்பிட்டு வேணாலும் கோவப்பட்டுக்குங்க. நான் ஒன்றும் எந்த தப்பும் பண்ணலையேம்மா. எனக்கு என்னவோ உனக்கும் அபிக்கும் ஏதாவது ஆபத்து வந்துருமோன்னு என் மனசுல பட்டுச்சு. என்னடா உன் மனசுக்கு பட்டுச்சுன்னா நீ பாட்டுக்கு ஒரு முடிவெடுத்து ஏதாவது ஒண்ணு பண்ணி வச்சிருவியா? வேற என்னம்மா பண்ண சொல்ற? இது வரைக்கும் நம்ம வீட்டில் நடந்த எல்லா விசேஷத்துலயும் யாரோ ஒருத்தர் ரவுடி பசங்களை ஏவி விட்டு தானே பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஒவ்வொரு வாட்டியும் அப்படித்தாம்மா நடக்குது.